வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலையும் கபர்ட் பேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஓகேங்களா? இந்த நியூ இயரில் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோவுக்கு நாம் ஒரு 1000 rupees கிவே தரப்போகிறோம். ஸோ அதுக்கான அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசர்வ் பண்ணியாச்சு. அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வந்துட்டு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். தென் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஆஃபர் டைப் ஏர்னிங் ஆப் தான். ஆல்ரெடி நம்ம டிஎஸ் ஸ்மித் டைப்பில் பார்த்துருப்போம். ஸோ அதனோட செகண்ட் ஆப்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்துட்டு ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. 1 month அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக போகும். அதுக்குள்ளே வர ஆஃபர்ஸ் ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணலாம். தென் உங்களுக்கு வந்துட்டு எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ண முடியும்னு தோணுதோ அந்த மாதிரியெல்லாம் ஏர்ன் பண்ணிக்கலாம். தென் விஐபி 1 மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. விஐபி 2, 3 அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போக வேணாம். ஓகேங்களா? ஸோ தென் உங்களுக்கு கேட்ட அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ கீழே கமெண்ட்ஸில் எழுதிருங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ரேண்டமான ஒரு 10 யூஸரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு இந்த கிவ்அவே அப்படின்றத நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னதான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க, அதனால் ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. ஸோ வாங்க இன்றைக்கான ஆப்புக்குள்ளே போகலாம். ஸோ ஆப் நேம் பார்த்தீங்கன்னா RWE ஃபினான்ஸ் சம்திங் இருக்குது. ஓகே, அதை வந்துட்டு நம்ம நேம் சொன்னால் ஏதாச்சும் பிரச்சனையாகும். இதில் வந்துட்டு எப்படி சைன்அப் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இதனோட ரெஃபரல் லிங்க் கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர், ஓடிபி, பாஸ்வேர்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செட் ரேட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகேங்களா? ஒரு 4 to 7 டிஜிட் பின் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அதாவது 1 2 3 4 5 சம்திங் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 போட வேணாம், வேறு ரேண்டமான பின் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு ஆட் பண்ணும்போது அந்த பின்னு கேட்கும். அந்த பின்னை என்ட்ரு பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு லாகின் பண்ணிவிட்டு எப்படி உள்ள என்ன ஆஃபர் இருக்குது, எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு RWE அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் பிளாங்கான ஏரியாவில் எங்கேயாச்சும் டச் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணி 807 rupees சஜஷனில் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி சேனல் வந்துட்டு 4-5 இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். ஓகேங்களா? இதில் போய்ட்டு பே பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா வேறு சேனல் செலக்ட் பண்ணி பே கொடுங்க. நான் பார்த்திங்கன்னா வேறு சேனல் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு பே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பே ஆயிரும். இது வந்துட்டு யூபிஐயில் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பே பண்ணிவிட்டு எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நான் ட்ரை பண்ண வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இதில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் கியூஆர் கோடுன்னு இருக்கும், ஆர்எல்ஸ் இந்த மாதிரி காப்பின்னு இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணி பே பண்ணிக்கோங்க. பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து அப்படியே டாஸ்க் அப்படின்றது வந்தோம் அப்படின்னா நமக்கு டெய்லி சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை சைன்இன் கொடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா 7 ரூபா டெய்லி ஆட் ஆகும். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதுக்கு 10 மெம்பருக்கு பார்த்திங்கன்னா 10 rupeesலேருந்து எவ்வளோ வேணாலும் நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். அண்ட் தென் 30 பேருக்கு 30 rupees எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ விஐபி 1 above 300 rupees வந்துட்டு போனஸாக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி 50 ரூபா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலுக்கு, செகண்ட் லெவலுக்கு பார்த்திங்கன்னா 300 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு ரேண்டமானது. ஓகேங்களா? ஸோ அப்படியே கீழே போனோம் அப்படின்னா நமக்கு சென்டர் பேஜ் இன்வெஸ்ட்னு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா பேட்டரி ஸ்டேஜ் 1 இது. ஓகேங்களா? 530 இது 1 டைம் மட்டும்தான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2-3 டைம் பண்ணுறதுனா உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? ஒரு டைம் மட்டும் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? 530 போட்டிங்கன்னா இது வந்துட்டு டெய்லி வித்ரா எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை டெய்லி வித்ரா எடுக்க முடியாது. அண்ட் தென் இந்த அமௌண்ட் வந்துட்டு டெய்லியும் ஆட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுலேயே தான் இருக்கும். அந்த டேஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு எவ்வளோ டைம் போட்டுக்கலாம் அப்படின்னா இது வந்துட்டு எவ்வளோ டைம் வேணால் நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் இதை போட்டால் தான் வெல்ஃபேரில் இது ஒரு டைம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த வெல்ஃபேரில் இந்த ஆப்ஷனும் ஒரு டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இன்னொரு டைம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்ஷனில் வந்துட்டு 530 திருப்பி போட்டு வெல்ஃபேரில் திருப்பி அந்த 277 போடுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு டெய்லியும் நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, 530 நம்ம டெய்லி வித்ரா பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வருது. அண்ட் தென் நம்ம வந்துட்டு பேட்டரி ஸ்டேஜ் போட்டுட்டு, அதாவது 2வது இது போட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒன்று ட்ரை பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஸோ அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான், அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் நிறைய பேர் கேட்ட கொஷின் ஒன்று, நாம் டேரெக்டாக வெல்ஃபேரில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதா, நாம் ஏன் 530 ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்துட்டு ஒரு என்ட்ரி ஃபீ மாதிரி. ஸோ இதெல்லாம்
ட்ரை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வெல்ஃபேரோ ஆக்டிவிட்டியோ போக முடியும். ஓகேங்களா? ஆக்டிவிட்டி இப்போதைக்கு வரலை, ஸோ ஃப்யூச்சரில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு அது ட்ரை பண்ணணும். மஸ்ட்டு பை பண்ணால் மட்டும்தான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. 277 போட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் 415 வித்ரா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வர ஆஃபர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஒர்த்தாக இருக்கும், ஒரு சிலது பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ரொம்ப நாள் ஒரு 25 நாள் அப்படின்னு வர்றதெல்லாம் ட்ரை பண்ண வேணாம். ஒரு 10 days அப்படின்றத மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 7 day ஆஃபரு, 2 day ஆஃபரு, இந்த மாதிரி இது விஐபி 1ல் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் வருதுன்னா ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்க. தென் இன்னொரு டவுட் வரும் எல்லாருக்குமே, நான் வந்துட்டு பேட்டரி ஸ்டேஜ் 1 வந்துட்டு ட்ரை பண்ணிட்டேன் ப்ரோ, இதில் வந்துட்டு 550 போட்டுட்டேன். அதே நான் வந்துட்டு வெல்ஃபேரில் வந்துட்டு விஐபி 2க்கானது வெல்ஃபேர் 2 வந்துட்டு ட்ரை பண்ணலாமான்னா அது முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இது ட்ரை பண்ண முடியும். ஸோ அதிகபட்சமான ஆஃபர் எல்லாம் ட்ரை பண்ண வேணாம். ஸோ சும்மா மினிமலாக இருக்குது பாருங்கள், 530 போட்டது, அடுத்து 277 போடுற மாதிரி இருக்குமே அப்படின்றத இது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம அப்போ 530 போட்டதானா இது வந்துட்டு லாஸானு கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஆக்டிவிட்டி வரும்போது ஸோ அந்த டைமுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் வரும். ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் நான் இது மட்டும் ப்ரொடக்ஷனில் வர்றதும் வெல்ஃபேரில் வர்றது மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ப்ரொடக்ஷனில் வர்றதை கொஞ்சம் டவுட்டு தான் எடுக்க முடியுமா அப்படின்றது. ஆனால் நீங்கள் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாமே டெய்லி வித்ராவல் வரும். டெய்லி வித்ராவல்னால் அந்த டைம் முடியணும். ஓகேங்களா? 1 டேனா 1 டே முடியணும், 2 டேனா 2 டே முடியணும். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வித்ரா எடுத்துக்கலாம். ஒரு சிலது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஜேஎஸ்டபிள்யூ வந்துச்சு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா டெய்லி வித்ராவல் அலோவ் பண்ணியிருந்தாங்க, வெல்ஃபேர்லேயும் ஆக்டிவிட்டிலையும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதில் நாம் போட்டு ஏர்ன் பண்ணிட்டோம். எப்படி வித்ரா எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கார்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வித்ரா செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு நம்ம மினிமம் 200 இருந்தாலே வித்ரா எடுக்கலாம். அப்புறம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா 269 இருக்குது. ஓகேங்களா? இதை வந்துட்டு நான் 269 அப்படியே வித்ரா பண்ண முடியாது. நான் என்ன பண்ணணும், இதை வந்துட்டு 200 மட்டும்தான் வித்ரா எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மினிமம் 200 மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. ஓகேங்களா? ஸோ 100 rupees ஃபுல் அமௌண்ட்டு போடணும். ஓகேங்களா? 100, 200 இந்த மாதிரி போட்டால் தான் வித்ரா எடுக்க முடியும். 201 இருக்கட்டும், 100, 101 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வித்ரா எடுக்க முடியாது. அதையும் இங்கே நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வித்ரா எடுக்கும்போது உங்களோட ட்ரேட் பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும். ட்ரேட் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு கோட் கொடுப்பாங்க. அந்த கோடை என்ட்ரு பண்ணி ரெடீம் கொடுத்தீங்க, கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து 5 to 10 ரூபா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகும். இது ஆப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் கேர் சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்காங்க. நேற்று நான் பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேருக்கான நம்பர். இதில் வந்துட்டு ஹாய் வெல்கம் டு RWE நியூலி லான்ச் லாங் டேர்ம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த மாதிரி நம்ம பேக் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்விடேஷனுக்கு எந்த மாதிரி ரிவார்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 ரூபா கேஷ் ரிவார்டு கொடுப்பாங்க. 32%, 530லேருந்து 32% அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷனாக கொடுப்பாங்க. அதுக்கான லாகின் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர் கேர் ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பேசணும், டவுட் இருக்குது, கிளியர் பண்ணணும் அப்படின்னாலுமே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. கிவேக்கான கொஷினும் கேட்டிருந்தேன், என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க இந்த நியூ இயரில் அப்படின்னு. ஸோ அதுக்கான ஆன்சரும் பண்ணிக்கோங்க. தென் கிவே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ரேண்டமான ஒரு 10 மெம்பர்ஸுக்கு கிடைக்கும். அதனால் மஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. டாடா, பை பை, டேக் கேர்.